தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவலான கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. பாகம் 2, அத்தியாயம் 33. பாதுகாப்பு ஏற்பாடுகள். அக்ஷயமுனை கோட்டை மாளிகைக்குள் தான் நிதி பெட்டிகளை கொண்டு வந்த நாளிலிருந்து அடுத்த ஒரு வாரம் முடிய பலவர்மன் பெரும் சாதுவாகிவிட்டதையும், மாளிகையிலும் கோட்டையின் இதர பகுதிகளிலும் தான் ஏற்படுத்திய மாறுதல்களில் ஒன்றுக்கு கூட அவன் எந்த எதிர்ப்பையும் காட்டாததையும், சகலத்தையும் ஆதரித்தும் ஆமோதித்தும் வந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் சித்தத்தில் அந்த வாரம் முழுவதும் பெருத்த சந்தேகம் எழுந்து உலாவிக் கொண்டிருந்ததாகையால் தான் புரிந்த அலுவல்கள் அனைத்தையும் மிகுந்த தீர்க்க ஆலோசனையுடனே செய்து வந்தான். எழுந்து நடந்து வரும் புலியை விட உறங்குவது போல் முக்கால் கண் மூடிய புலி பெரும் அபாயத்தை விளைவிக்கக்கூடியதென்பதை அறிந்திருந்த சோழர் படை தலைவன் பலவர்மன் மீது ஒரு கண் வைத்தே தன் வேலைகளை செய்து வந்தான். சொர்ணத்தீவின் பூர்வக்குடிகளிடம் அக்ஷயமுனை கோட்டை மக்களுக்குள்ள பயத்தை உடைப்பதும், பூர்வக்குடிகளின் எதிர்ப்பு ஏற்பட்டால் அதை மக்களை கொண்டே சமாளிப்பதும், இடையே அக்ஷயமுனை தளத்தில் தனது மரக்கலத்தை திடப்படுத்திக் கொள்வதும் ஆகிய மூன்றும் முக்கிய பணிகள் என்பதை தீர்மானித்து கொண்ட இளைய பல்லவன் அதற்கான பணிகளில் மும்முரமாக இறங்கினான். அத்தகைய பணிகளிலும் அக்ஷயமுனை கோட்டை வாசிகளின் ஒத்துழைப்பும் கடற்கரை கொள்ளையர் ஒத்துழைப்பும் பூரணமாய் இருந்தது சோழர் படைத்தலைவனுக்கு. காண்பதற்கரிய பெரும் செல்வத்தை கண்களால் கண்ட அக்ஷயமுனை நகரவாசிகளும் சரி, கொள்ளையரும் சரி, இத்தகைய பெரும் செல்வத்தை திரட்டுவதானால் பெரும் சாதனைகளுக்கு பின்புதான் திரட்ட வேண்டும். இத்தகைய செல்வத்தை ஒரு உபதலைவன் பெற அகூதா அனுமதிக்க வேண்டுமானால் அந்த உபதலைவனின் திறமை அற்ப சொற்பமானதாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்களாதலாலும், அத்தனை செல்வமும் அக்ஷயமுனையை பலப்படுத்தவே உபயோகப்படும் ஆதலால் அக்ஷயமுனையில் தொழிலுக்கும் ஊதியத்துக்கும் குறைவிருக்காதென்பதை உணர்ந்து கொண்டார்களாதலாலும் இளைய பல்லவன் என்பதற்கு முன்பு எண்ணெய் என முனைந்து நின்றார்கள். அத்தகைய ஒத்துழைப்பை பூரணமாக பயன்படுத்தி கொள்வதில் இளைய பல்லவன் ஒரு வினாடி கூட அலட்சியம் காட்டாமல் விடுவிடுவென தன் அலுவல்களை செய்தான். அந்த அலுவல்களில் இறங்குவதற்கு முதல் நடவடிக்கையாக தனக்கென பிரத்யேகமாக ஓர் அறையை வேண்டிய படைத்தலைவன் பலவர்மன் மாளிகையின் மாடி அறையை தனது இருப்பிடமாக்கிக் கொண்டான். அந்த அறையை தான் உபயோகிப்பதால் ஏதாவது அசௌகரியம் உண்டாவென இளைய பல்லவன் கேட்டதற்கு எந்த அசௌகரியமும் இல்லை, இந்த மாளிகையே தங்களுக்கு சொந்தம் என பதில் வந்தது அக்ஷயமுனை கோட்டை தலைவனிடமிருந்து. அந்த பதிலும் அது சொல்லப்பட்ட இனிப்பான முறையும் சற்று அதிர்ச்சியை தந்ததானாலும், அந்த அதிர்ச்சியை சற்றும் வெளிக்கு காட்டாமல் புன்னகை தவழும் வதனத்துடன் அக்ஷயமுனை கோட்டை காவலனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த அறையில் தங்குவதற்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொண்டான் சோழர் படைத்தலைவன். நிதி பெட்டிகளை பொக்கிஷ அறைக்கு கொண்டு செல்லவும் பாதுகாக்கவும் சேந்தனுக்கு உத்தரவிட்ட பிறகு மாளிகையை சுற்றி பார்த்த இளைய பல்லவன் மாளிகையின் மாடியறையை விட தன் வேலைக்கு சிறந்த இடம் வேறு எதுவும் இல்லை என்பதை முடிவு செய்து கொண்டான். அக்ஷயமுனை நகரத்தின் மற்ற கட்டடங்களை விட சற்று உயரத்தில் இருந்ததன் காரணமாக அந்த ஒற்றையடுக்கு மாளிகையின் கீழ்த்தளத்திலிருந்தே ஊரின் அமைப்பு கண்ணுக்கு நன்றாக தெரிந்ததென்றால், மேல்தளத்தின் அறையிலிருந்து ஊர் மட்டுமின்றி ஊருக்கு பின்புறம் இருந்த பக்கிட்பாரிசான் மலைத்தொடரும் முன்புறம் இருந்த கடற்கரை பகுதியும் கூட மிக தெளிவாக தெரிந்தன. அந்த மாளிகை பார்ப்பதற்கு ஒற்றையடுக்கு மாளிகையே தவிர மேல்தளத்தில் ஒரே ஒரு விசாலமான அறை மட்டுமே நடுவில் இருந்தது. அதை சுற்றிலும் பெரும் தாழ்வறைகள் இருந்தனவே ஒழிய வேறு அறைகள் ஏதுமே இல்லை. தவிர அந்த ஓரறையிலும் பலவர்மன் என்றும் தங்கியதில்லை என்பதற்கான அடையாளங்களும் இருந்தன. இளைய பல்லவன் முதலில் அதை பார்வையிட்ட போது சுவர்களின் அலங்காரத்துக்கான வசதிகளோ, மஞ்சங்களை தரையில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளோ, பெரும் சர விளக்குகளை கூரையிலிருந்து தொங்க விடுவதற்கான அமைப்புகளோ ஏதும் இல்லாததை கவனித்த இளைய பல்லவன் கோட்டை தலைவன் என்றும் அந்த அறையில் தங்கியதில்லை என்பதை புரிந்து கொண்டான். தவிர அந்த அறை சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்த மர ஆணிகளில் இருந்த 2 வாள்கள், ஈட்டிகள் முதலியனவும் அறைக்கு வெளியே இருந்த இரும்பு வளையங்களில் பொருத்தப்பட்டிருந்த தீப்பந்தங்களும் அது காவல் வீரர் அறையாக இருக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்தின. மற்றபடி அறை விசாலமானதாயும் அக்ஷயமுனை கோட்டை முழுவதையும் கண்வீச்சால் அளந்துவிடக்கூடிய முறையிலும் அமைந்திருந்ததால் இத்தகைய இடத்தை பலவர்மன் தனக்கு சொந்தமாக ஏன் வைத்து கொள்ளவில்லை என்பதை எண்ணி பார்த்த இளைய பல்லவனுக்கு
விடையேதும் விளங்கவில்லை என்றாலும் அதற்கு தக்க காரணம் இருக்கும் என்பதில் மட்டும் அவனுக்கு சந்தேகமில்லை. இருப்பினும் அந்த அறையே தனக்கு வாசஸ்தலமாக இருப்பதற்கு தகுதியுள்ளது என்பதை முடிவு செய்தான் படைத்தலைவன். அதனுடைய விசாலம், கடலை நோக்கியும் மலையை நோக்கியும் எதிரும் புதிருமாக இருந்த 2 வாயில்கள், சுற்றிலும் இருந்த தாழ்வறைகள் எல்லாமே அவனுக்கு பெரும் வசதியாயிருந்தன. அந்த அறையின் நடுவிலிருந்து பக்கெட் பாரிசான் மலைக்காட்டு பகுதியையும் கொள்ளையர் இருந்த கடற் பகுதியையும் ஒரே சமயத்தில் கவனிக்கலாமாகையால் அந்த அறையின் நட்டு நடுவில் தனது மஞ்சத்தை அமைக்க மாளிகை வீரர்களுக்கு கட்டளையிட்டான் படைத்தலைவன். தனது இருப்பிடத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டு பலவர்மன் அனுமதி பெற்று பொக்கிஷ அறை மேற்பார்வைக்கும் சேந்தனை நியமித்த இளைய பல்லவன் அந்த நாள் முழுவதும் அமீருடனும் மற்ற 2 உப தலைவர்களுடனும் அந்நகரத்தை சுற்றி சுற்றி நகரத்தின் அமைப்பு நுட்பங்களை ஆராய்ந்தான். நகரம் அதிக பெரியதாயில்லாமல் கால்காத சுற்றளவே உடையதாய் இருந்ததையும், நகர பாதைகள் விசாலமாகவும் ஆயுத வண்டிகள் போவதற்கு வசதியாகவும் அமைக்கப்பட்டிருந்ததையும், எல்லா பாதைகளும் திரும்ப திரும்ப கோட்டை தலைவன் மாளிகையில் வந்து முடிவதையும் கண்டான் படைத்தலைவன். நகரத்துக்கு மொத்தம் 3 வாயில்களே இருந்ததை முன்பே அறிந்திருந்த படைத்தலைவன் அந்த 3 வாயில்களில் கடற்கரையை நோக்கியிருந்த முதல் வாயிலைத்தான் வந்த அன்றே பார்த்திருந்தாலும் மற்ற வாயில்களை பார்க்கவில்லையாகையால் நகரத்துக்கு கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த அந்த வாயில்களின் பலத்தையும் சோதித்தான். கடற்கரை வாயிலைப் போலவே அந்த 2 வாயில்களும் பலமாக இருந்ததாலும் அவற்றின் பெரும் கதவுகளில் செருகப்பட்டு வெளிநோக்கி கூறிடப்பட்டிருந்த இரும்பு ஆணிகளை பெரும் மரத்துண்டுகளை கொண்டு இடித்து தகர்ப்பது சாத்தியம் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டான் இளைய பல்லவன். கதவுகளைப் போலவே கோட்டை சுவர்களும் பலமாயிருந்தன. சுவர்களின் தளம் சுமார் 4 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டு நகரத்தை சுற்றி ஒட்டி கொண்டிருந்தது. அந்த 4 அடி அகலச் சுவர்களின் பகுதிகள் சில ஆங்காங்கு 2 அடி முன் தள்ளப்பட்டு அவற்றில் தூரப்பார்வை கூடங்கள் அறைகளைப் போல் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து சதா கண்காணித்து வந்த காவலின் பார்வையிலிருந்து சுற்றும் காத தூரத்துக்குள் வரும் எதுவும் தப்ப முடியாதென்பதை அறிந்த இளைய பல்லவன் அந்த கோட்டை அமைப்பு பாரத நாட்டின் கோட்டைகளின் அமைப்பு போலவே இருந்ததை கவனித்து, பாரதத்தின் நாகரிகம் நாட்டியத்தில் மட்டுமல்ல, போர்த்துறைகளிலும் சொர்ண பூமியில் பரவியிருக்கிறது. பாரதம் வழிகாட்டாவிட்டால் இந்த நாட்டின் கதி என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டதில் ஓரளவு திருப்தியும் அடைந்தான். இத்தனை ஏற்பாட்டிலும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருந்ததை கண்ட இளைய பல்லவன் அதற்கு காரணம் என்ன என்பதை மட்டும் அறியாமல் திணறினான். கோட்டைக்கு 3 வாயில்கள் இருந்தன. அந்த 3 வாயில்களில் ஒன்று கூட மலைப்பக்கம் இல்லை. காடு அடர்த்தியாயிருந்த பகுதியில் வாயிலும் இல்லை, காவலும் அதிகமில்லை. காட்டில் வாழும் பூர்வக்குடிகளை கண்டு நகர மக்கள் நடுங்கிக் கொண்டிருக்க, அந்த பூர்வக்குடிகள் வரும் அந்த வழியில் கூர்மையான ஆணிகளுள்ள பெரும் கதவுகளுள்ள வாயிலையும் தளத்தில் பலமான காவலையும் வைப்பது நியாயமாயிருக்க, அந்த பகுதியை ஏன் பரம பலவீனமாக வைத்திருக்கிறான் பலவர்மன் என்பதை எண்ணி பார்த்தும் விடை கிடைக்கவில்லை இளைய பல்லவனுக்கு. இருப்பினும் பலவர்மன் செய்த தவறைத்தான் செய்யாமல் அந்த விஷயத்தில் பலமான காவலையும் அமைக்க தீர்மானித்தான் இளைய பல்லவன். இப்படி நகரம் முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு அன்று மாலை அவன் கோட்டை தலைவன் மாளிகைக்கு திரும்புவதற்குள் மேல்தள அறையில் அவனுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் அவனது மாலுமிகள் செய்து முடித்திருந்தார்கள். இளைய பல்லவனின் ரசிகத்தன்மையை உணர்ந்திருந்த கூலவாணிகன் சேந்தன் பெரும் மன்னனின் சயன அறை போல் அதை அலங்கரிக்க மாலுமிகளுக்கு உத்தரவிடவே, இளைய பல்லவன் மரக்கல அறையிலிருந்தே மஞ்சம் முதற்கொண்டு சகல வசதிகளும் அந்த அறைக்கு கொண்டு வரப்பட்டன. அப்படி வசதி செய்யப்பட்ட அந்த அறையில் அன்றிரவு இளைய பல்லவன் தன் உப தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை விவரித்து அதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்தான். தனது மரக்கலத்தை கயிறுகள் கட்டி தரைக்கு இழுத்து செப்பனிடும் வேலையை துவங்கும்படி கண்டியத்தேவனுக்கு கட்டளையிட்ட இளைய பல்லவன், தேவரே, மரக்கலத்தின் அமைப்பிலும் சிறிது மாறுதல் தேவையாயிருக்கிறது. மரக்கலத்தை தரையில் இழுத்து அடிப்பகுதியை பழுது பார்த்த பிறகு என்னிடம் சொல்லும். மாறுதல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று கூறினான். இப்பொழுதிருக்கும் அமைப்புக்கு என்ன என்று கேட்டான் கண்டியத்தேவன். போர் வசதி பத்தாது என்று விடையளித்தான் இளைய பல்லவன். அகுதா அளித்த மரக்கலம் என்று முணுமுணுத்தான் கண்டியத்தேவன். ஆம், பல போர்களை கண்டிருக்கிறது. ஆம், இதைவிட சிறப்பாக எப்படி அமைப்பது ஒரு போர்க்களத்தை? இந்த கேள்விக்கு இளைய பல்லவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. பிறகு சொல்கிறேன் தேவரே என்று சட்டென்று வார்த்தையை முடித்துவிட்டு கோட்டையின் பாதுகாப்புக்கான உத்தரவுகளை இடுவதில் முனைந்தான். தனது உபதலைவர்களில் 2 கிழக்கு வாயிலையும் 2 மேற்கு வாயிலையும் காக்க உத்தரவிட்டான்.
மற்ற இருவருக்கு நகர மக்களில் போருக்கு தகுதியுள்ளவர்களாக பொறுக்கி பாதுகாப்பு முறைகளில் பயிற்சி அளிக்க உத்தரவிட்டான். கடைசியாக அமீரை நோக்கி, அமீர், இந்த நகரத்தின் அபாயமான பகுதியை காக்கும் பொறுப்பை உன்னிடம் அளிக்கப் போகிறேன். அந்த இடத்தை காப்பதில் உன் உயிருக்கு ஆபத்துதான். ஆனால் வேறு யாரிடமும் அதை ஒப்படைக்க எனக்கு தைரியமில்லை என்றான். புரிகிறது என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் அசைத்தான் அமீர். குருவாள்கள் உனக்கு அதிகம் தேவையாயிருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். குருவாள்களை பற்றி பிரஸ்தாபம் வந்ததும் அமீரின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. தேவையானதை நமது மரக்கலத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். மேலும் தேவை இருக்குமானால் இங்குள்ள பட்டறைகளில் தயாரித்துக் கொள்கிறேன் என்றான் அமீர் தன் பெரு உதடுகளை விரித்து புன்முறுவல் செய்து. பக்கீட் பாரிசான் மலைக்காட்டு பகுதியை நீ பாதுகாக்க வேண்டும் என்றான் இளைய பல்லவன். முன்பே தெரிந்ததுதான் என்றான் அமீர். நினைப்பூட்டவே மீண்டும் சொன்னேன் என்றான் இளைய பல்லவன். ஆபத்தை இனிப்பு பண்டம் போல் வரவேற்கும் சுவாபமுடைய அரபு நாட்டு அமீரின் பெருவெளிகள் மகிழ்ச்சியை கக்கின. என்று எழுந்த ஆமோதிப்பு குரலிலும் உற்சாகம் இருந்தது. அந்த பகுதியில் கண்ணோட்டம் வைக்க எத்தனை வீரர்கள் தேவை என்று கேட்டான் இளைய பல்லவன். 20 பேர் போதும் என்றான் அமீர். அமீரின் திறமையையும் முன் யோசனையும் உள்ளூர வியந்தான் இளைய பல்லவன். அதிகப்படி வீரர்களை அந்த பகுதியில் நடமாடவிட்டால் பூர்வக்குடிகள் எச்சரிக்கை அடையலாம். ஊருக்குள் புக வேறு முறைகளை கையாளலாம். அதை தவிர்க்கவே அமீர் குறைந்த வீரர்களை கொண்ட அப்பகுதியை கண்காணிக்க முயலுகிறான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன், அப்படியானால் உனக்கு நமது மரக்கலம் ஊதும் கொம்புகளில் ஒன்று தேவையாயிருக்கும் என்றான். ஆம், ஒன்று எனக்கு, இன்னொன்று உங்களுக்கு என்றான் அமீர். நாம் இருவர் கொம்புகளில் எது ஊதப்படுகிறதோ அங்கு வீரர்கள் விரைந்தால் போதும் என்று ஆமோதித்த படைத்தலைவன் அத்துடன் தனது உத்தரவுகளை முடித்து கொண்டான். மறுநாள் முதற்கொண்டு கோட்டை பாதுகாப்பு வேலைகள் மும்முரமாக துவங்கின. இரும்பு பட்டறைகளில் பெருவேல்களும் வேல்களை வீசும் இரும்பு விற்களும் குறுவாள்களும் அடித்தும் வளைத்தும் தீட்டப்பட்டும் தயாராகி கொண்டிருந்தன. கடல்புற மதில் மேலிருந்த காவல் வீரரும் விஷ அம்பு எய்யும் வில்லாளிகளும் குறைக்கப்பட்டு மதில் சுவரின் இடையிடையே இருந்த காவற்கூடங்களில் மட்டும் வீரர்கள் 10 பேர் நிற்க வைக்கப்பட்டனர். எதிர்ப்பு ஏற்பட்டால் சுவரிகளில் ஏணி போட்டு ஏறவும் எண்ணெய் குடங்களை தீயிட்டு கவிழ்க்கவும் நகரவாசிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கிழக்கு மேற்கு வாயில்களை காக்க நியமிக்கப்பட்ட 2 உபதலைவர்களும் காவலை மிகவும் வலுப்படுத்தினர். மற்ற 4 உபதலைவர்கள் மக்களுக்கு பயிற்சி அளித்தனர். மேற்கு வாசலிலிருந்து கடற்கரையை ஒட்டிய வண்ணம் ஸ்ரீவிஜய தலைநகருக்கு ஓடிய பாதை மூலம் வண்டிகள் பக்க நகரங்களுக்கு அனுப்பப்பட்டு உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. பக்கீட் பாரிசான் மலைக்காட்டு பகுதியை கவனிக்க மதில் சுவர் தளத்தில் இருந்த காவற்கூடத்தையே தனது அறையாக அமைத்து கொண்ட அமீர் 20 வீரர்களை மட்டும் துணை கொண்டு இரவும் பகலும் அந்த மதில் மீது தானே சஞ்சரித்து வந்தான். எந்த நிமிஷத்திலும் காட்டுப்பகுதியில் இருந்த பதக்குகள் அம்போ வேலோ எய்து அவனை கொன்றுவிடலாம் என கோட்டை வீரர் எச்சரித்தும் அமீர் பயங்கர சிரிப்பு சிரித்துவிட்டு தன் இஷ்டப்படி மதில் சுவரில் உலாவினான். அவன் காட்டிய தைரியம் மற்ற 20 வீரர்களுக்கு மட்டுமல்ல, அந்த நகரவாசிகளுக்கும் பெரும் துணிவை ஊட்டியதால் பூர்வக்குடிகளை சமாளிக்க பெரும் மகிழ்ச்சி கூச்சலுடன் ஏற்பாடுகளை நகர மக்களும் செய்தனர். அடுத்த 1 வாரம் அந்த மக்களை புது மனிதர்களாக அடித்தது. சுயநம்பிக்கை இழந்து பூர்வக்குடிகளிடம் நடுங்கிக் கொண்டிருந்தவர்களை சுயநம்பிக்கையும் தைரியமும் உள்ளவர்களாக அடித்தது. நகர மக்கள் எதையும் சமாளிக்க துணிவு கொண்டார்கள். கடற்கரை கொள்ளையரிடமும் பெரும் மாறுதல் ஏற்பட்டு வந்தது. கோட்டையில் உள்ள சூதாட்ட அரங்கங்களில் பணத்தை பறிகொடுத்து வந்த கொள்ளையர் நகர மக்களின் மாறுதலை கண்டு மகிழ்ந்தனர். கடற்பகுதியில் பூர்வக்குடிகள் எதிர்த்ததால் அவர்களை சமாளிக்க முனைந்து தங்கள் மரக்கலங்களையும் தயார் செய்து கொண்டனர். இளைய பல்லவன் அக்ஷய முனையில் நுழைந்த நாளிலிருந்து சுற்றிலும் நின்ற கொள்ளையர் போர்க்கப்பல்களில் போர்க்களங்கள் பழுது பார்க்கப்பட்டன. தீ அம்புகளை வீசும் விற்களின் திறனும் சோதிக்கப்பட்டது. பாய்களின் கிழிசல்கள் தைக்கப்பட்டன. பாய்களை இழுக்க புது கயிறுகளும் கட்டப்பட்டன. தவிர கரையில் இழுக்கப்பட்ட இளைய பல்லவன் மரக்கலத்தை பழுது பார்ப்பதில் தீவிரமாக முனைந்து கோட்டையிலிருந்து வந்த மரக்கல அமைப்பாளருக்கு பேருதவி புரிந்தனர். இளைய பல்லவன் மரக்கலத்தை பழுது பார்க்க பக்கீட் பாரிசான் காட்டுப்பகுதியிலிருந்து பெரும் மரங்கள் வெட்டப்பட்டு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. தச்சர்கள் அவற்றிலிருந்து பலகைகளும் புட்களும் தயாரித்தனர். கொள்ளர்கள் இரும்பு சலாகைகளை வடித்து அடித்தனர். நகரத்தின் உட்புறத்தைப் போலவே வெளிப்புறத்தில் இருந்த கடற்கரையிலும் பெரும் உலைகள் தீநாக்குகளை காட்டின. சுத்தியல்களும் ஒளிகளும் சப்தித்தன. இத்தனையும் திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்த இளைய பல்லவன் மனத்தில் ஒரு பெரும் சந்தேகம் மட்டும் குடிகொண்டிருந்தது. 1 வாரத்துக்கு முன்பே எச்சரித்து போன வில்வலனோ
அவனைச் சேர்ந்த பூர்வக்குடிகளோ அந்த ஒரு வாரமும் நகர எல்லைக்குள் ஏன் தலை காட்டவில்லை என்பது அவனுக்கு புரியவில்லை. பக்கீட் பாரிசான் காட்டுப்பகுதி பெரும் அமைதியாயிருந்ததும் பெரும் புதிராயிருந்தது. சிறிது தவறு நேர்ந்தாலும் ஊரில் புகுந்து கொள்ளையும் கொலையும் விளைவிக்கும் தன்மையுடைய பூர்வக்குடிகள் கடற்கரை பகுதியில் கொலை விழுந்து ஒரு வாரமாகியும் ஏன் எந்த நடவடிக்கையிலும் இறங்கவில்லை என்பதும் தெரியாமல் தவித்தான் படைத்தலைவன். அவர்கள் சாந்தத்துக்கு காரணம் தனது பாதுகாப்பு ஏற்பாடுகளாய் இருக்க முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர்கள் மௌனத்துக்கும் சாந்தத்துக்கும் என்ன காரணம் என்று யோசித்து கொண்டே இருக்கையில் திடீரென ஒரு யோசனை உதயமாகவே, ஆம் ஆம், அப்படி இருந்தால் என்று நினைத்து சரேலென தனது ஆசனத்திலிருந்து எழுந்தான். அப்பொழுது இரவு ஏறி இருந்தது. அறையை விட்டு தாழ்வரைக்கு வந்து ஆகாயத்தை பார்த்தான் இளைய பல்லவன். பூஷ நட்சத்திரம் பெரும் கொத்தாக மேற்கே சாயத் தொடங்கியிருந்தது. நள்ளிரவு அது என்பதை புரிந்து கொண்டான். அதே சமயத்தில் ஆந்தைகள் 2 பெரிதாக அலறின. அத்தியாயம் 33 நிறைவடைந்தது. அத்தியாயம் 34 அன்பின் வழி. அன்று பௌர்ணமி கழிந்து நாள்கள் 7 ஆகிவிட்டதால் 14 நாழிகைகளுக்கு பின்பே கிருஷ்ணபக்ஷத்து சந்திரன் தலைகாட்ட முடியுமாகையாலும் ஆந்தைகள் 2 பலமாக அலறிய அந்த சமயம் சுத்த நள்ளிரவாய் 12 நாழிகைகளையே அடைந்திருந்ததாலும் அக்ஷயமுனை பிராந்தியம் முழுவதும் பூர்ண இருளில் சிக்கி இருந்ததன் விளைவாக ஆந்தைகளின் அலறல் மிக பயங்கரமாக இளைய பல்லவன் காதுகளில் விழுந்தது. 7 நாள்களுக்கு முன்பு சித்ரா பௌர்ணமி அன்று பலவர்மனை பயங்கரமாக எச்சரித்து விட்டு போன வில்வலனோ அவனைச் சேர்ந்த இதர பூர்வக்குடி வீரர்களோ அக்ஷயமுனையில் தலைகாட்டாதிருந்ததை பற்றி ஆழ்ந்த யோசனையிலிருந்த இளைய பல்லவன் திடீரென புது யோசனை உதயமாகவே அதை பற்றிய சிந்தனையில் லயித்திருந்தானாகையால் முதல் முறை ஆந்தையின் அலறல் கேட்டதும் அதை அவ்வளவாக கவனிக்கவில்லை. ஆனாலும் 2ஆம் முறை அதேவித அலறல் கேட்டதும் சற்று காதுகளை நன்றாக தீட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியிலும் சென்றான். அறையை விட்டு வெளியே வந்து தாழ்வார கைப்பிடிச்சுவரின் ஓரமாக நடந்து சுற்றும் முற்றும் பார்த்த இளைய பல்லவன் காவலர் எச்சரிக்கை கூச்சலை தவிர வேறெந்த சத்தமும் எந்த இடத்திலும் கேட்காமல் ஊர் அடங்கி கிடக்கவே ஆந்தையின் அலறலை கேட்டு தான் கலங்கியது வீண் பிரமை என்று நினைத்து மீண்டும் அறைக்கு சென்று மஞ்சத்தில் படுத்து கொண்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் மாடிப்படிகளை காவல் செய்து கொண்டிருந்த 2 வீரர்களையும் விழித்து, நீங்களும் உறங்கச் செல்லலாம், இனி காவல் தேவையில்லை என்று பஞ்சனையில் படுத்த வண்ணமே இறைந்து கூறிவிட்டு போர்வையை நன்றாக இழுத்து தலைவரை போர்த்து கொண்டு நித்திரையில் ஆழ்ந்தான். ஆனால் அதே ஆந்தையின் அலறலை கேட்டதும் தலையை முக்காடிட்டும் உடலையும் போர்த்து மறைத்து கொண்டு மாளிகையின் பின்புற தோட்டத்துக்கு சென்ற பலவர்மன் மரத்து நிழலில் மறைந்து நின்ற ஒரு மனிதனை அணுகியதன்றி அவனுக்கு நல்வரவும் கூறினான். அந்த நல்வரவை ஏற்காமலும் தலையை சிறிதும் வணங்காமலும் மிகவும் முரட்டுத்தனமாக நின்ற அந்த மனிதன் அக்ஷயமுனை கோட்டை தலைவன் காதுக்கோ எண்ணத்துக்கோ சிறிதும் இணங்காத சொற்களை பிரயோகிக்க துவங்கினான். என்னை எதற்காக இங்கு வரவழைத்தாய் பலவர்மா என்று அவனது ஆரம்ப கேள்வியில் மரியாதை இல்லாதது மட்டுமல்ல, வெறுப்பும் குரோதமும் மண்டி கிடந்தது. வந்தவன் கிட்டத்தட்ட பலவர்மனுடைய உயரத்தையும் பருமனையும் வயதையும் உடையவனாயிருந்தாலும் அவன் வஞ்சகமோ தந்திர புத்தியோ அற்ற வெறும் முரடன் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அப்படி வஞ்சகன் அல்லாவிட்டால் நெஞ்சத் துணிவிலும் வாள் போரிலும் அவன் யாருக்கும் சளைத்தவன் அல்ல என்பதை இருட்டிலும் பளபளத்த அவனது கூரிய கண்களும் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த நீண்ட வாளும் பறைசாற்றின. அவன் உடை பூராவும் ஏதோ ஒரு வகை தோளால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த தோளில் தைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த கற்களும் சரிகை வேலைப்பாடும் வந்தவனுக்கு செல்வப்பஞ்சம் ஏதும் கிடையாதென்பதை வலியுறுத்தின. அவன் பெருமீசை பயங்கரமாயிருந்தது. குரல் அதைவிட பயங்கரமாக ஒலித்தது. முதல் கேள்விக்கு பலவர்மன் பதில் சொல்லாது போகவே, என்னை வரவழைத்ததற்கு காரணம் என்ன பலவர்மா என்று மீண்டும் ஒரு முறை கேள்வியை திருப்பினான் வந்தவன் இறைந்து பேசாதே இடும்பா, இந்த தோட்டத்தின் மரங்களுக்கும் காதுகள் உண்டு என்று பலவர்மன் எச்சரிக்கை செய்தான். இதை கேட்டதும் அசுரனைப் போல் நிமிர்ந்து நின்ற இடும்பனின் இமைகள் வியப்பால் சற்றே முகத்தில் மேல் நோக்கி எழுந்தன. பலவர்மனும் பயப்படும் காலம் வந்துவிட்டதா என்ற அவன் கேள்வியிலும் அந்த வியப்பு தொக்கி நின்றது. பலவர்மன் நின்ற இடத்திலேயே சற்று சங்கடத்துடன் அசைந்தான். பலவர்மன் மட்டுமல்ல, பதக்குகளும் ஏன் குழுக்களும் பயப்படும்படியான காலம் வந்திருக்கிறது என்றான் பலவர்மன். சொர்ணத்தீவின் பூர்வக்குடிகள் அச்சம் என்பதை அறியாதவர்கள்.
என்று சீறினான் இடும்பன். அறியாதவர்களாய் இருந்தார்கள் என்று திருத்திய பலவர்மன் குரலில் ஏளனம் ஒலித்தது. கவலையும் அதில் கலந்திருந்தது. அப்படியானால் இப்பொழுது அச்சப்படுகிறார்கள் என்பது உன் எண்ணமா என்று வினவினான் இடும்பன். சந்தேகம் இருந்தால் வில்வலனை விசாரித்துப் பார் என்றான் பலவர்மன் பதிலுக்கு. இதை கேட்ட இடும்பன் சிறிதும் சலிக்கவில்லை. கடற்கரை நடனத்தின் போது நடந்ததை குறிப்பிடுகிறாயா என்று கேட்டான் இடும்பன். ஆம் என்று கூறி தலையையும் அசைத்தான் பலவர்மன். அந்த கொலையை கண்டு வில்வலன் பயப்படவில்லை. 2 நாள்களில் இந்த ஊரை சூறையாடிவிட ஏற்பாடு செய்திருந்தான். அதையும் நீ தடை செய்தாய் என்று குற்றம் சாட்டினான் இடும்பன். ஆம், தடை செய்தேன். ஏன்? 2வது நாள் இந்த ஊரில் புகுந்து கொலையும் கொள்ளையும் நீங்கள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் தான். அப்படி என்ன நிலை ஏற்பட்டது? மக்களுக்கு துணிவு ஏற்பட்டுவிட்டது. அவர்களுக்கு தலைமை வகிக்கவும் ஊரை பாதுகாக்கவும் ஒரு பெரும் படைத்தலைவன் ஏற்பட்டு விட்டான். யாரோ அகூதாவின் உபதலைவனாமே, அவனோ? அகூதாவின் உபதலைவன் மட்டுமல்ல அவன். வேறு யார்? இந்திரனா, சந்திரனா? 2 பேரும் புராண பாத்திரங்கள். அவர்களின் சக்தி நமக்கு தெரியாது. இவன் சக்தி தெரியும். யார் இவன்? சோழ நாட்டின் படைத்தலைவர்கள் முதன்மையானவன். பெரும் போர்களை கண்டவன். இந்த நகரத்தை உங்களிடமிருந்து பாதுகாப்பது அவனுக்கு பிரமாதமல்ல. இடும்பனுடைய பயங்கர வழிகள் பலவர்மனை நன்றாக ஏறெடுத்து நோக்கின. இனிமேல் ராக்காலங்களில் இருட்டுத்தான். நாளையே வில்வலன் காட்டுப்பகுதியிலிருந்தும் நான் கடற்பகுதியிலிருந்தும் இந்த கோட்டையை தாக்குவதை யார் தடுக்க முடியும் என்று வினவினான் இடும்பன். 2ஐயும் சோழர் படைத்தலைவன் தடுக்க முடியும் என்று கூறி பெருமூச்செறிந்தான் பலவர்மன். இடும்பன் ஒருமுறை கடல் இருந்த திக்கை நோக்கினான். கடற்போரில் என்னை வெல்ல அவனால் முடியுமா என்று கேட்டான் சற்று கோபத்துடன். அவன் அகூதாவிடம் பயின்றவன் என்று சுட்டிக்காட்டினான் பலவர்மன். சீனத்து கொள்ளைக்காரர்களுக்கு சூழுக்கள் சளைத்தவர்கள் அல்ல பலவர்மா. அது தவிர இந்த சோழர் படைத்தலைவன் மரக்கலமும் கரையில் இழுக்கப்பட்டு பழுது பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நான் துறைமுகத்தில் புகுந்தால் என்னை எதிர்க்க யாரும் இல்லை என்று விளக்கினான் இடும்பன். பலவர்மன் மெல்ல நகைத்தான். அந்த நகைப்பினால் கோபம் உச்ச நிலைக்கு போகவே, ஏன் நகைக்கிறாய் என்று கரகரப்பும் கடுமையும் நிறைந்த குரலில் கேட்டான் இடும்பன். இடும்பா, நாளைக்கு எதற்கும் துறைமுகம் பக்கம் வந்து பார், அல்லது உன் ஒற்றர்களையாவது அனுப்பி கவனிக்கச் சொல். சோழர் படை தலைவன் தனது மரக்கலத்தை கரைக்கு இழுத்ததும் கடற்கரை கொள்ளையர் மரக்கலங்களை துறைமுக மார்க்கத்தில் சக்கரவட்டமாக நிற்க வைத்து அவற்றில் பெரும் போர்க்களங்களையும் அமைத்திருக்கிறான். அந்த சக்கரவட்டத்துக்குள் நுழைந்துதான் எந்த மரக்கலமும் அக்ஷயமுனை கரையை நாட முடியும். அப்படி நுழையும் மரக்கலம் எதுவாயிருந்தாலும் அதை சுற்றிலும் கொள்ளையர் மரக்கலங்கள் சக்கரத்தின் பற்களை போல நெருங்கும். நுழையும் மரக்கலத்தின் கதி என்னவாகும் என்று நான் சொல்ல வேண்டுமா என்று கேள்வி கேட்பது போல் உள்ள அபாயத்தையும் இளைய பல்லவனின் போர் முறையையும் விளக்கிய பலவர்மன் மேலும் சொன்னான். அது மட்டுமல்ல இடும்பா, வில்வலனும் காட்டுப்பகுதி வழியாக நகரத்துக்குள் நுழைய முடியாது. அந்த பகுதியில் அமீர் என்ற அரபு நாட்டான் காவல் இருக்கிறான். அவன்தான் குருவால் எறிந்து உன் சகோதரனை கொன்றவன். அந்த பகுதியில் காட்டை கவனி. மதில் ஓரமாக இருந்த காடு அரைக்கால் காதத்துக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. மரக்கலத்தை செப்பனிட நகரத்தை அடுத்துள்ள மரங்களாக பார்த்து அமீர் வெட்டி இருக்கிறான். இதனால் 2 லாபம். 1, மரக்கலத்துக்கு நமது நாட்டின் வைரம் பாய்ந்த மரங்கள் கிடைத்தன. இன்னொன்று, காட்டுக்கும் கோட்டைக்கும் இடைவெளி நன்றாக ஏற்பட்டதால் அமீரின் கண்ணில் படாமல் யாரும் கோட்டையை அணுக முடியாது. இடைவெளியில் ஓடிவரும் படையை அழிக்க பலமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அமீர் என்று. இந்த விவரங்களை கேட்ட இடும்பன் முகத்தில் அச்சத்துக்கு பதில் கோபமே அதிகம் ஏற்பட்டது. இத்தனையும் ஏன் அனுமதித்தாய் என்று வினவினான். வேறு வழி இல்லை என்றான் பலவர்மன். வழியை கண்டுபிடிப்பது உன் பொறுப்பல்லவா? ஆம். அப்படியானால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? 2 முறைகளை கையாண்டேன், பலிக்கவில்லை. என்ன முறைகள்? அவனை வசப்படுத்தும்படி என் மகளை தூண்டினேன். வேறு ஒருத்தியிடம் அவன் மனம் லைத்திருப்பதால் அவன் இணங்க மாட்டான் என்று எதிர்பார்த்தேன். இணங்காவிட்டால் நமது வழக்கப்படி அவனை உங்களுக்கு இரையாக்கி விடலாம் என்று திட்டம் போட்டேன். அதற்காக சாட்சிகளையும் தயாரித்தேன். ஆனால் அந்த தந்திரம் பலிக்கவில்லை. மஞ்சள் அழகியை மனம் புரிந்து கொள்ள அவன் முன்வந்தான். சோழர்கள் விரோதியான ஸ்ரீவிஜயத்தின் படையில் சேர வேண்டிய அவசியத்தை குறிப்பிட்டேன். நாட்டுப்பற்றுடைய அவன் அதற்கு ஒப்ப மாட்டான் என்று நினைத்தேன். அதற்கு ஒப்பி என் உபதளபதியாகி இந்த ஊரின் பாதுகாப்பை தன் சொந்த வேலையாக்கி கொண்டான். 2 முறைகளிலும் தோல்வியுற்றேன். அவன் போக்கு, யோசனை எதுவுமே எனக்கு புரியவில்லை. அவனை நான் நேர்போரினால் வெற்றி கொள்ள முடியாது.
என்ற பலவர்மன் இடும்பனை உற்று நோக்கினான். இடும்பனும் தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு கேட்டான் சற்று கவலையுடன், வேறு என்ன வழி என்று. பலவர்மன் முகத்தில் கவலை அலைபாய்ந்தது. ஒரு வழி இருக்கிறது என்று மெல்ல கூறினான், அவன் குரலிலும் கவலை பாய. சொல். இடும்பனின் குரலில் ஆவல் மிகுந்து நின்றது. அது அன்பின் வழி என்றான் பலவர்மன் குரலை நன்றாக தாழ்த்தி. என் தொழிலில் அந்த சொல்லுக்கே இடமில்லை. இடம் ஏற்படுத்திக்கொள். ஏற்படுத்தி கொண்டால் எதிரியை ஒரு வழியாக ஒழித்து விடலாம். அவனை மட்டுமல்ல, அவனுக்கு இப்பொழுது தாளம் போடும் இந்த நகர மக்களுக்கும் கடற்கரை கொள்ளையருக்கும் பெரும் படிப்பினையும் கற்பிக்கலாம். வழியைச் சொல். வழி என் மகள். யார்? மஞ்சள் அழகியா? ஆம். அவளை என்ன செய்ய வேண்டும்? கடத்திச் செல்ல வேண்டும். இதை கேட்ட இடும்பன் பல வினாடிகள் பிரமை பிடித்து நின்றான். பிறகு காதில் விழுந்ததை நம்பாமலே கேட்டான், உண்மையாகத்தான் சொல்கிறாயா பலவர்மா என்று. உண்மையாகத்தான் சொல்கிறேன், சந்தேகம் வேண்டாம். பலவர்மனின் குரல் திடமாக இருந்தது. இந்த அக்ஷய முனையையும் கடற்பகுதியில் ஸ்ரீவிஜயத்தையும் பலப்படுத்த நீ அவனை துணைத் தலைவனாக நியமித்து கொண்டதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்களே என்று கேட்டான் இடும்பன். அப்படியும் அதற்கு வியாக்கியானம் செய்யலாம். பலவர்மன் குணத்தையும் மனத்தையும் அறியாதவர்கள் கொள்ளும் பொருளது என்ற பலவர்மன் சொன்ன பதிலில் பெரிதும் குரூரமும் வஞ்சகமும் கலந்து ஒலித்தது. இடும்பன் மீண்டும் சற்று யோசித்தான். மஞ்சள் அழகி உன் பெண் அல்லவா பலவர்மா என்று கேட்டான் அவன். இல்லை, வளர்ப்பு பெண். வளர்த்த பாசம் உன்னை விடுமா? விடாது. அப்படியானால் அவள் நாசத்தை ஏன் விரும்புகிறாய்? நாசத்தை விரும்பவில்லை. இடைக்காலத்தில் சில நாள் பிரிவுதான். இருப்பினும் அவள் மனம் உடையுமே. உடையும். அது உனக்கு திருப்தியா? இல்லை. ஆனால் அதைவிட முக்கியம் ஸ்ரீவிஜயத்தின் சக்தி, அக்ஷயமுனை கோட்டையில் என் ஆதிக்கம் ஆகிய இரண்டும். ஆனால் அவள் வரலாற்று சதுரங்கத்தில் ஒரு காய். ஸ்ரீவிஜய வரலாற்றின் பெருமைக்கு அவள் அன்பு இடையூறாக இருந்தால் அதையும் உடைக்க வேண்டும். பெரிய வல்லரசுகளின் மோதலில் பல உயிர்களின் நாசம், பலர் வாழ்வின் நாசம், நகரங்களின் நாசம் எல்லாம் ஏற்படுவது இயற்கை. அப்படியானால் மஞ்சளழகியை என்று இழுத்தான் இடும்பன். இப்படி அருகில் வா என்று இடும்பனை அழைத்த பலவர்மன் அவன் காதுக்கருகில் கிசுகிசுவென ஏதோ சொன்னான். அதை கேட்டதும் தணலை மிதித்து விட்டவன் போல் அதிர்ச்சியடைந்த இடும்பன், இதை எப்போது துவங்க வேண்டும் என்று வினவினான் குரல் நடுங்க. இந்த அமாவாசை போக அடுத்த அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்னதாக என்று வந்தது பலவர்மன் பதில். ஏன் அத்தனை நாட்கள்? கோட்டையிலுள்ள மக்கள் சற்று அசந்து தூங்க அத்தனை நாளாகும். இதுதான் அன்பின் வழியா என்று கூறி வெறுப்பு சிரிப்பு சிரித்தான் இடும்பன். ஆம், ஒரு விதத்தில் அன்பின் வழிதான் இது. எந்த வழியாயிருந்தாலும் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள சிறந்த வழி இதுதான் என்று குறிப்பிட்டான் பலவர்மன். இடும்பன் பலவர்மனை ஏறெடுத்து நோக்கினான். பலவர்மா, சுயநலத்துக்காக எத்தனையோ பேரை கொன்றிருக்கிறாய். ஆனால் மகளின் மனத்தையும் வாழ்வையும் உடைக்க முனைவாய் என்று நான் இன்று வரை எண்ணவில்லை. அதற்கும் துணிந்து விட்டாய். சரி, உன் இஷ்டப்படி செய்கிறேன். ஆனால் உன் வளர்ப்பு பெண்ணின் பெற்றோருக்கு நீ பதில் சொல்ல வேண்டாமா என்று கேட்டான். தாய் இல்லை அவளுக்கு, தந்தைதான் இருக்கிறார். இவளை மகள் என்று சொன்னாலே அவர் தலைக்கு தீம்பு வரும். ஆகவே அவர் இவளை பற்றி கவலைப்பட மாட்டார். அத்தனை சிக்கலா அவள் பிறப்பு ரகசியம்? ஆம். அதை பற்றிய தகவல் ஏதாவது? யாருக்கும் தெரிய வராது. அந்த தகவல் என் சொந்த பெட்டியில் இருக்கிறது. பெட்டியின் சாவி இதோ இருக்கிறது என்று தன் மார்பில் ஊஞ்சலாடிய சங்கிலியில் இருந்த ஒரு சாவியை காட்டினான் பலவர்மன். அதனால் திருப்தியடைந்த இடும்பன் உள்ளூர பலவர்மனின் கொடுமையை நினைத்து வெறுத்து கொண்டாலும் அவன் யோசனைப்படி நடப்பதாக வாக்குறுதி கொடுத்து பின்புற வாயில் வழியாக வெளியேறினான். அவன் வெளியேறியதை பார்த்து கொண்டு நின்ற பலவர்மன், அன்பின் வழி, ஆம், அதுதான் சிறந்த வழி. அன்புக்கு அழிக்கும் சக்தியும் உண்டு. சீக்கிரமே அதை புரிந்து கொள்வாய் இளைய பல்லவா என்று தனக்குள் சொல்லி குரூரமாக சிரித்து கொண்டும் மிகுந்த மனதிருப்தியுடனும் திரும்பவும் மாளிகைக்குள் சென்றான் அந்த வஞ்சகன். அத்தியாயம் 34 முடிவடைந்தது. அத்தியாயம் 35 குடிப்பழக்கம். இடும்பனிடம் தன் வஞ்சக திட்டத்தை கூறிவிட்டு அதை நிறைவேற்றும் காலத்தையும் குறிப்பிட்டுவிட்டு மாளிகைக்குள் புகுந்த அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அன்றிரவில் மிகுந்த நிம்மதியுடன் உறங்கினான்.
அந்த நிம்மதி மறுநாளும் அதைத் தொடர்ந்த மற்ற நாள்களிலும் மிக வெளிப்படையாக தெரிந்தது. ஏதோ பெரும் மனச்சுமை இறங்கியவன் போல் நிம்மதியுடனும் சந்துஷ்டியுடனும் மாளிகையில் மட்டுமல்லாமல் நகரத்திலும் கடற்கரையிலும் கூட தினப்படி உலாவ முற்பட்ட பலவர்மன் போர் பயிற்சி பெற்ற மக்களை உற்சாகப்படுத்தியும் இளைய பல்லவன் மரக்கலத்தை செப்பனிட்டு வந்த அக்ஷயமுனை தொழிலாளர்களை பாராட்டியும் தன் சந்துஷ்டியை வெளிப்படையாகவும் காட்டிக்கொண்டான். அந்த சந்துஷ்டியும் மனதிருப்தியும் அவனுக்கு மட்டுமல்ல, இளைய பல்லவனுக்கும் இருந்ததை சாதாரண மக்களும் மற்றோரும் கண்டார்கள். மறுநாள் முதல் முன்னை விட அதிக சாந்தியுடனும் பரம திருப்தியுடனும் நகரத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகளிலும் தன் மரக்கலத்தை பழுதுபார்க்கும் முயற்சியிலும் இறங்கினான் இளைய பல்லவன். நகரத்துக்கு பூர்வ குடிகளிடமிருந்து ஏற்படவிருந்த ஆபத்தின் விளைவாக கோட்டை மக்களை எச்சரிக்கையுடன் இருக்கச் செய்வதற்காக அங்கிருந்த சூதாட்ட அரங்கங்களையும் மதுக்கடைகளையும் ஆரம்பத்தில் அடியோடு அனுமதிக்காத இளைய பல்லவன் சில நாள்களில் இரவு நேரங்களில் மட்டும் சிற்சில கடைகள் திறக்கப்படுவதற்கு அனுமதி கொடுத்தான். அனுமதி கொடுத்ததன்றி தானும் அமீருடன் அக்கடைகளுக்கு சென்று மற்றவர்களுடன் லேசாக மது அருந்தியும் சொக்கட்டா நாடியும் பெரிதாகச் சிரித்தும் மக்களை திருப்தி செய்து வந்தான். இளைய பல்லவனின் இந்த லேசான மாறுதல் மக்களுக்கு மட்டுமல்ல, பலவர்மனுக்கும் மிகுந்த திருப்தியை அளித்தது. பலவர்மன் அடிக்கடி இளைய பல்லவனை தனது அறைக்கே அழைத்து தன்னிடமிருந்த சிறந்த மது வகைகளை அவன் அருந்தும்படி செய்தான். இளைய பல்லவன் அவன் இஷ்டப்படி அந்த மது வகைகளை லேசாக ருசி பார்த்தானானாலும் அவ்வளவாக அவற்றில் ஆசை காட்டாததை கண்ட பலவர்மனுக்கு இளைய பல்லவன் ரசிகனா என்பதில் பெரும் சந்தேகம் உண்டாகவே அதை வெளிப்படையாகவே கேட்க முற்பட்டு, படைத்தலைவரது நாட்டில் சிறந்த மது வகைகள் கிடையாதா என்று வினவினான். அந்த சமயத்தில்தான் மதுக்கிண்ணத்தை வாயில் வைத்து ஒரு உறிஞ்சி உறிஞ்சி முகத்தை பரமகசப்பாக அடித்து சுழித்து கொண்ட இளைய பல்லவன், சிறந்தது எது என்பது அவரவர் ருசியை பொறுத்தது கோட்டை தலைவரே என்று கூறினான். கிண்ணத்தை சட்டென்று எதிரே இருந்த மஞ்சத்தில் வைத்து, என்னிடம் உள்ள மது வகைகளை விட சிறந்தவை உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் கிடையாது இளைய பல்லவரே என்றான் பலவர்மன் மிக பெருமையுடன். தவறு பலவர்மரே, சுத்த தவறு என்றான் இளைய பல்லவன் திட்டமாக. தவறா? கோபத்துடனும் ஏளனத்துடனும் எழுந்தது பலவர்மன் கேள்வி. ஆம், தவறு, முக்காலும் தவறு. வேறு எந்த இடத்தில் இதைவிட சிறந்த மதுவை அருந்தியிருக்கிறீர் என்று எதிரே இருந்த மதுக்கலயத்தை காட்டினான் பலவர்மன். இந்த ஊரிலேயே அருந்தியிருக்கிறேன். உமக்கு சித்தப்பிரமைதான், எனக்கல்ல சித்தப்பிரமை. உமக்குத்தான் வீண்மயக்கம். உமது நகரத்தை நீரே சரிவர அறியவில்லை. இந்த ஊரில் மது வகைகள் கடைகளுக்கு செல்லும் முன்பு என்னிடம் காட்டப்படுகின்றன. தெரியுமா உமக்கு? இந்த ஊரில் கொள்ளையரும் இருக்கிறார்கள். உமது கண்ணில் மண்ணை தூவியும் உமது வீரர்களை வசப்படுத்தியும் புது மது வகைகளை ஊர்க்கடைகளுக்கு கொண்டு செல்லலாம். எப்படி தெரிந்து கொண்டீர்? சாப்பிட்டேன், தெரிந்து கொண்டேன். இதை கேட்ட பலவர்மன் உண்மையிலேயே கோபத்தின் வசப்பட்டான். எந்த பெரிய மனிதனுக்கும் சில சில்லற பெருமைகள் உண்டு. அந்த பலவீனம் மது சம்பந்தப்பட்ட வரையில் பலவர்மனுக்கு இருந்ததால் அவன் விடாப்பிடியாக தன் மாளிகை மதுவே சிறந்ததென்று அடம்பிடிக்க, அது இல்லை என இளைய பல்லவன் திட்டமாக கூற இருவருக்கும் வார்த்தை வளர்ந்தது. வார்த்தை தடித்ததால் எந்த இடத்தில் சிறந்த மது இருக்கிறதென்பதை காட்டும்படி பலவர்மன் கேட்க, அன்று முதல் ஊரில் மதுக்கடைகளுக்கு 2 பேருமே விஜயம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி கடைகளுக்கு அழைத்து சென்று குடிக்க தூண்டிய இளைய பல்லவன் வலையில் மட்டும் விழாமல் பலவர்மன் லேசாக மதுவகைகளை ருசி பார்த்ததன்றி இளைய பல்லவனை மாத்திரம் அதிகமாக குடிக்க பழக்கினான். இளைய பல்லவனும் மெல்ல மெல்ல அந்த பழக்கத்தில் விழுந்து குடித்து தள்ளாடி தெள்ளாடி தெருக்களில் நடப்பதை மக்கள் பார்த்தனர், மாலுமிகள் பார்த்தனர், கொள்ளையர் பார்த்தனர். பார்த்து கவலையும் கொண்டார்கள். எல்லோரையும் விட அதிக கவலை கொண்டாள் மஞ்சளழகி. சுமார் 10 நாள்களுக்கு முன்பு கடற்கரையில் தன்னை கைப்பிடித்து அழைத்து வந்து கொள்ளையரிடம் கொடுத்து, இவளை நான் மனம் செய்து கொள்ளப் போவதாக பலவர்மனிடம் கூறுங்கள் என்று கூறிவிட்டு சென்ற தினத்திலிருந்து மஞ்சளழகி இளைய பல்லவன் கண்களில் அதிகமாக படவில்லை என்றாலும் அவன் நடவடிக்கைகளை மட்டும் ஊக்கத்துடன் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவன் நகர மக்களுக்கு தைரியமூட்டியது, கோட்டையை பாதுகாக்க ஏற்பாடுகளை செய்தது, அனைத்தையும் பார்த்து பார்த்து
இத்தகைய சிறந்த வீரனை மணாளனாக அடையப் போகிறோம் என்ற எண்ணத்தால் மனம் பூரிக்கவும் செய்தாள். இடையிடையே அவள் மனத்தில் ஒரு சந்தேகம் மட்டும் உதித்து கொண்டிருந்தது. இளைய பல்லவன் தனக்கு முன் வேறொருத்தியிடம் மனத்தை பறிகொடுத்திருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. வெளிநாட்டு வர்த்தகரிடமிருந்து கிடைத்த வதந்தியிலிருந்து பாலூர் பெருந்துறை விஷயங்களை ஓரளவு பலவர்மனைப் போலவே அவளும் உணர்ந்திருந்ததால் அந்த பெண் கடாரத்து இளவரசியான காஞ்சனா தேவியாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகம் அடிக்கடி அவள் மனத்தே எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டதால் மனம் மட்டும் முடிந்துவிட்டால் தான் அவனை தன் மீது அன்பு கொள்ளச் செய்யலாம் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ஊறிக்கிடந்த அவள் இதயத்துக்கு இளைய பல்லவன் திடீரென கற்றுக்கொண்ட குடிப்பழக்கம் பெரும் வேதனையை தந்தது. அந்த குடிப்பழக்கத்தை தந்தையும் அதிகமாக ஆதரிப்பதைக் கண்டு பெரும் சந்தேகமும் சஞ்சலமும் கொண்டாள் மஞ்சளழகி. வேண்டுமென்றே தந்தை இளைய பல்லவனுக்கு பெரும் குழியை பறிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டதால் எல்லையற்ற கவலையும் பயமும் அடைந்து அவரை எப்படி மீட்கலாம் என்ற யோசனையிலும் இறங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினாள் அந்த பசும் பொன்னிற பைங்கிழி. அதற்காக இளைய பல்லவனை திருட்டுத்தனமாக சந்திக்க முயன்ற ஓரிரண்டு சமயங்களிலும் அவள் நிலை மிக கேவலமாக திரும்பியது. ஒரு நாள் இரவு குடித்துவிட்டு தள்ளாடி தள்ளாடி மாளிகைக்குள் நுழைந்த இளைய பல்லவனை உப்பரிகையிலிருந்து கண்ட மஞ்சளழகி அவனது அரைக்காவலரை வெளியே செல்லும்படி உத்தரவிட்டு தான் மட்டும் அரை வாயிலில் தனித்து நின்றாள். மெல்ல மெல்ல மாடிப்படிகளில் தள்ளாடி ஏறி வந்த இளைய பல்லவன் அரை வாயிலில் நின்ற மஞ்சளழகியை சில வினாடிகள் மயங்கிய பார்வையுடன் பார்த்தான். நீ நீ மனைவி என்று ஏதோ உளறி தன் கையை நீட்டி விரலால் அவளை சுட்டியும் காட்டினான். மஞ்சளழகியின் வதனத்தில் வருத்தத்தின் சாயை பூரணமாக படர்ந்திருந்தது. அவள் கண்களில் நீர் திரண்டு எழாவிட்டாலும் அது திரண்டு எழுவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. செவ்விய அவள் அதரங்கள் மெல்லத் துடித்தன. நீ மனைவி, நான் கணவன் என்று உளறிக்கொண்டே அவளை நெருங்கிய இளைய பல்லவன் அவளை முரட்டுப்பிடியாக தன் கைகளால் பிடித்தான். அவனது வலிய உடலும் அவள் மீது சாய்ந்தது. செவ்வரி படர்ந்த மஞ்சளழகியின் கண்கள் குடிவெறி மிகுந்து நின்ற அவன் கண்களை ஊன்றி பார்த்தன. அவள் அழகிய கரங்கள் அவனை ஜாக்கிரதையாக பிடித்தன. அவள் பூவுடல் அவன் முரட்டு உடலுக்கு சாந்தி அளிப்பது போல் சாய்ந்து அவன் உடலை மெல்ல எதிர்த்து நகர்த்தியது. அப்படி அவன் உடலை எதிர்த்து தள்ளியும் கைகளால் அவனை இறுகப் பிடித்தும் அறைக்குள் அவனை அழைத்துச் சென்ற மஞ்சளழகி மெல்ல அவனை மஞ்சத்தில் படுக்க வைத்தாள். அவள் எத்தனையோ லேசாக படுக்க வைத்தும் திடீரென படுக்கையில் விழுந்த இளைய பல்லவன் அவளை நோக்கி வெறிச்சிரிப்பு சிரித்தான். நீ இங்கே வா வா என்று கையை பிடித்து இழுத்து மஞ்சத்தில் தன் பக்கத்திலும் உட்கார வைத்து கொண்டான். அதற்கு பிறகு கைகளை அவளை விட்டு விலக்கி மஞ்சத்தில் போட்டுக்கொண்டு பெருமூச்செறிந்தான். மஞ்சளழகி அவனை பார்த்து அவன் செயல்களை பார்த்து வியந்தாள். அத்தனை குடியிலும் அவன் தன்னை அணைக்கவோ அணைத்து படுக்கைக்கு இழுக்கவோ முயலவில்லை என்பதை கண்டாள். அவன் கைகள் கூட தன்னை தொடாமலே மஞ்சத்தில் விழுந்து கிடந்ததை பார்த்து மது மயக்கத்திலும் நடத்தை பிறளாத பெரும் பண்பு இவர் இரத்தத்தில் ஊறியிருக்கிறது, எத்தனை சிறந்த மனிதர் என்று அவனை சிலாகித்த மஞ்சளழகி இத்தனை சிறந்த மனிதரை தந்தை அழித்து விட பார்க்கிறாரே என்று தனக்குள் பெரும் துக்கத்தையும் பிறப்பித்து கொண்டாள். அவள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் நிலையில் இளைய பல்லவன் இல்லாததை புரிந்து கொண்ட மஞ்சளழகி அவனுக்கு சுரணை வரச் செய்வதற்காக சற்று எட்ட இருந்த தங்க பாத்திரத்தில் இருந்த நீரில் தன் சேலை தலைப்பை நனைத்து வந்து மஞ்சத்தில் உட்கார்ந்து இளைய பல்லவன் முகத்தில் நீர்த்துளிகளை பிழிந்தாள். அந்த நீர்த்துளிகளுக்கும் அசையும் நிலையில் படைத்தலைவன் இல்லாததால் அவன் அறிவை தொட்டு துலக்க உரையாடல் முறையை கையாண்டாள். அதை முன்னிட்டு இளைய பல்லவரே, சோழர் படைத்தலைவரே என்று அவன் காதுக்கருகில் குனிந்து மந்திரம் போல் சொற்களை உதிர்த்தான். அதை கேட்டதும் இளைய பல்லவன் முகத்தில் அசட்டுச் சிரிப்பின் ரேகை படர்ந்தது. ஆம், நான் இளைய பல்லவன். ஏன் தெரியுமா? பல்லவ மன்னன், என் அண்ணன். நான் அவனுக்கு இளையவன். இதுதான் தெளிவு. தெளிவு என்றான். ஆம் ஆம், நீங்கள் இளைய பல்லவர்தான். உங்களுக்கு கடமை இருக்கிறது. அதுவும் கலிங்கத்தின் கடற்படை பலத்தை உடைக்கும் கடமை இருக்கிறது. விழித்து கொள்ளுங்கள் படைத்தலைவரே என்று தன் கண்களால் அவன் கண்களை உற்று நோக்கி கொண்டு சொற்களை உறுதியுடன் திடமாக ஒவ்வொன்றாக அவன் புத்தியில் உறையும்படி உதிர்த்தாள். சொற்கள் அவன் புத்தியில் உறையவில்லை. அறிவு மங்கியே கிடந்தது. ஆம் ஆம், கலிங்கத்தின் கடற்படை கடலில் தவிடுபொடி,
அதற்கு போர்க்கப்பல். ஆம், போர்க்கப்பல் வேண்டும், போர்க்கப்பல். கூப்பிடு கண்டியத்தேவனை என்று இறைந்தான் இளைய பல்லவன். இப்பொழுது இரவு. சதி ஆலோசனை. இரவு அல்ல, இது பகல். கூப்பிடு கண்டியத்தேவனை. சும்மா இருங்கள், இது இரவுதான். இல்லை, அதோ அதோ சூரியன் என்று தூரத்திலிருந்த தூங்கா விளக்கை காட்டினான் இளைய பல்லவன். அது விளக்கு. சூரியனும் ஒரு விளக்கு. இரண்டும் ஒன்று. கண்டியத்தேவனை கூப்பிடு. கூப்பிடு. மாட்டேன். நீ என் மனைவி. கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை. தமிழ் தமிழ் பழமொழி சொற்படிச்சை. கூப்பிடு. எதற்கு கண்டியத்தேவர்? போர்க்கப்பல், போர்க்கப்பல். இப்பொழுது இருப்பது அதுவும் போர்க்கப்பல். அப்படி வேண்டாம். வேறு எப்படி வேண்டும்? ஆக்ரமந்திரம், ஆக்ரமந்திரம், ஆக்ரமந்திரம் என்று இறைந்து கூவிய இளைய பல்லவன் அவளை மஞ்சத்தின் முனையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தள்ளாடி எழுந்து வாயிற்படியை நோக்கிச் சென்று, டேய், யாரெங்கே என்று காவலாளியை அழைத்தான். வந்த காவலாளியிடம், போ போ, கண்டியத்தேவனை கூப்பிடு என்று உத்தரவிட்டு அறைக்குள் தள்ளாடி வந்து, மஞ்சழகி மனைவி, எடு அந்த மதுவை என்று அறை மூலையில் இருந்த ஓர் குப்பியை காட்டினான். அவள் கொடுக்காது போகவே நீல வாயுடன் இருந்த அந்த அரபு நாட்டு குப்பியை அவனே எடுத்து வாயில் வைத்து மதுவை சிறிது குடித்து கொண்டே மீண்டும் மஞ்சத்தில் வந்து உட்கார்ந்து மஞ்சள் அழகையும் பக்கத்தில் உட்காரச் செய்தான். மனைவி, மது அறிவை இயக்கும் இயக்கும் என்று உளறி குப்பியை இன்னொரு கையால் தட்டி காட்டினான். மீண்டும் போதையில் உளர ஆரம்பித்து, மனைவி, மரக்கலங்கள் பலவிதம். ஒன்று சர்ப்ப மந்திரம், இன்னொன்று மத்திய மந்திரம், இன்னொன்று அக்கர மந்திரம், பிறகு தீர்க்கம், உன்னாகம், தவிர தாரணி, லோலா, காமினி, தாரி, பேகினி, ஜங்கலா, ஊர்த்தவா, நூர்த்தவா, ஸ்வர்ணமுகி, மந்திரா. தெரிகிறதா? நீ சொல், சொல் என்று மது குப்பியில் விரலால் அடித்தடித்து சொன்னான். மஞ்சளழகி பதிலீதும் சொல்லவில்லை. தலையை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். சொல்ல மாட்டாய்? ஏன்? தெரியும், தெரியும். நான் படித்திருக்கிறேன், நீ படிக்கவில்லை. போஜன் எழுதியிருக்கிறான். நூலின் பெயர் யுக்தி கல்வதரு. மரக்கல சாத்திரம் முழுமையும் அதில் உண்டு உண்டு. மனம் செய்து கொள், சொல்லித் தருகிறேன் என்று மீண்டும் உளறிவிட்டு பஞ்சனையில் திடீரென விழுந்தான். மஞ்சளழகி நீண்ட நேரம் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். அவன் பஞ்சனையில் மயங்கி கிடந்தான். அவள் குனிந்து தன் செவ்விய இதழ்களை அவன் நெற்றியில் புதைத்தாள். துக்கம் பீரிட்டதால் அவள் கண்களிலிருந்து நீர்த்துளிகள் பொலபொலவென சுடச்சுட அவன் முகத்தில் உதிர்ந்தன. அந்த நீர்த்துளிகளின் உஷ்ணங்கூட அவனை எழுப்பவில்லை. மஞ்சளழகி மனவேதனையுடன் அந்த அறையை விட்டு அகன்றாள். குடிப்பழக்கம் இளைய பல்லவனை அழித்து விட்டதென்றே தீர்மானித்தாள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை அடுத்த நாள் கண்டியத்தேவன் தீர்த்து விட்டான். மறுநாள் கடற்கரையில் உலாவிய மஞ்சளழகி இளைய பல்லவன் மரக்கலம் பழுது பார்க்கப்படும் இடத்துக்கு சென்றவள் அங்கு நடந்து கொண்டிருந்த வேலையை பார்த்து திக்பிரமை பிடித்து நின்றாள். தன் பிரமையை விட பெரும் பிரமை கண்டியத்தேவன் முகத்தில் இருந்ததையும் கவனித்தாள் மஞ்சளழகி. இளைய பல்லவனை தன் தந்தை தொலைத்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்தாள். அத்தியாயம் 35 நிறைவுற்றது.